தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம அண்ணன் அவருக்கு பிரச்சனைனா ஒன்றும் செய்ய மாட்டார். நம்ம அண்ணன் இருக்கார்ல, அவர் கழுவி ஊற்றினாலும் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் அம்மா அப்பா நீங்கள் கழுவி ஊற்றினாலும் கண்டுக்கிடவே மாட்டார். அவர் பொண்டாட்டியை நீங்கள் கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாலும் என்னன்னு கூட கேட்க மாட்டார். அவன் பொண்ணையும் பையனையும் அசிங்கமாக பேசினா கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டார். ஆனால் நம்ம அண்ணனுக்கு தமிழ்நாட்டோட பெண்களை பற்றி யாராவது எதாவது பேசிட்டாங்கன்னா பொங்கி எழுந்துருவார். உடனே பெண்களுக்காக முதலாளாக எங்கள் அண்ணன் சொன்னார், நிற்பாருங்க அப்படின்னு சொல்லி நேற்றுல இருந்து அண்ணனை பெருமையாக பேசுகிற பேரில் அண்ணனை நாசுக்காக களி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. கட்டின பொண்டாட்டியை திட்டினா கூட கண்டுக்கிட மாட்டார் எங்கள் அண்ணன். பெத்த பிள்ளைங்க திட்டினா கண்டுக்கிட மாட்டார். ஆனால் பெண்களுக்கு ஒன்று எங்கள் அண்ணன் இறங்கி வந்துடுறாங்கன்னாங்க. அடா, அந்த இடத்துல இந்த கட்டின பொண்டாட்டி அவருடைய குழந்தைங்களாம் பெண்களை வரமாட்டாங்களா அப்படின்ற கேள்வியை பயப்பிடிச்சிட்டான். அந்த தாவிக்கா தற்கொலைங்கள்கிட்டையும் வச்சுக்கிட்டு நம்ம மதிப்பிற்குரிய வி ஸ்டாண்ட் வித் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினச்சோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, சொல்கிறதுக்கு இல்லை. பொன்ராஜ் ஒருத்தர் அரசியல் விமர்சகர், தனியாக கட்சி வச்சுருக்காரு, அப்துல் கலாமோடைய விசுவாசி அவர்கள். அவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது விஜய்க்கு ஒரு நன்றியை சொல்கிறார். நம்மளும் பல நாட்கள் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் இத்தனை தற்கொலை குற்றங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என் புருஷன் முக்கியம் இல்லை, ஏன் விஜயே போதும் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட மெண்டல்களை உருவாக்கி வச்சுருக்கான் அப்படின்ற தகவலை விஜய் நம்ம மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். நம்ம கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கான், இவ்வளோ தற்கொலை சுற்றிட்டு இருக்கான் அப்பா என்கின்ற நமக்கு புரிதல் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு தெரியுமா. அதான் விஜய்க்கு நன்றி சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்குது அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். அது கரெக்டான விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி திரும்ப ஒரு வார்த்தை சொன்னார், புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற விபச்சார கூட்டம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். விபச்சார கூட்டம், விபச்சாரிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் யாரை சொன்னார்னா, நல்லா தெளிவாக கட்டுக்கணும், தாவைக்கால மெண்டல் மாதிரி பேசக்கூடிய மனதளவில் பாதிக்கப்பட்ட பெண்களை சொல்லிட்டு போகிறார். சரிங்களா? அது சொன்னது தவறான வார்த்தை, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அது வன்மையாக கண்டிக்கணும், யாருமே அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் இவங்க இதை ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுடைய பெண்களை திமுக ஆதரவாளர் தப்பாக பேசிட்டாரு, தமிழ்நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்தாங்க, தமிழ்நாட்டுடைய அம்மாக்களை கொச்சைப்படுத்துகிறாங்கன்னு சொன்ன உடனே இதில் தான் போட்டு புழக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது வேலியில் போகிற ஓனனை தூக்கி வேட்டிக்குள்ள இழுத்து சட்டிக்குள்ள போட்ட மணிக்கு போட்டு விட்டாங்க. ஏன்னா அந்த பொன்ராஜ் அவர்கள் திரும்ப தெளிவாக சொல்லிட்டார், மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்புலாம் கேட்க முடியாது. நான் எல்லா பெண்களையும் சொல்லலை, நல்லா கட்டுக்கணும். நான் எல்லா பெண்களையும் சொல்லலை. தாவைக்கால வீடியோ போகிற நீங்களே பார்த்துக்கோங்க. இருந்ததா கூட இருக்கட்டாங்க, அது அவர் பர்சனல். ஏங்க சும்மா ரோட்ல போறேன்னா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவர் ஒரு பொண்டாட்டி வச்சிருக்காரு. இல்ல புரியல. ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு, குப்பை பேருக்கிற கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு, 4 பொண்டாட்டின்னு அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு. சரியா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஹஸ்பண்டா அண்ணனான்னு கேட்டா அண்ணன் தான் மெயின். ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. நான் என் அண்ணனா அவரை நினைச்சு கிட்டத்தட்ட எனக்கு 23 வயசு ஆகுது. 23 வருஷமா எங்க அண்ணன் சொல்லியே நான் அப்படியே நினைச்சுக்கிட்டேன். அதாவது 23 வருஷமா இருந்த அண்ணன் முக்கியமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த முக்கியமானா அண்ணன் தான் முக்கியம். சோறு திங்கிறியா இல்ல பிச்சு திங்கிற இந்த மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லலாங்க, பொன்ராஜோடைய கருத்து. இந்த மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்கன்ற கேள்வி உங்ககிட்ட நானே வச்சுருந்தேன். இந்த வார்த்தையை அதாவது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி ஊடகத்தில் வரணுங்கிற பைத்தியக்காரத்தனத்துக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. அதுலேயே ஒருத்தங்க பேசுவாங்க, நம்மளால் மனசு கேட்கவே கேட்காது. பாண்டிச்சேரி மீட்டிங்கு, என் பொண்ணு, எனக்கு ஒரே பொண்ணு ஐசூரில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, விஜயை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்க. பார்க்க முடியாம அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு அழுகதான் வந்துச்சு. அவரை பார்க்கணுன்னே மெயினா வந்தது. இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சாரை பார்க்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம்.
இவளும் என்ன லிஸ்ட்டில் சேர்க்கணும் அந்த லேடியை சொல்லுங்கள். நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம பொதுவாக யாராவது ஒரு மகளிரை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா, அந்த சகோதரி, அந்த அக்கான்னு சொல்லுவோம். அதனால நான் வச்சுக்கோங்க, தாவைக்கால் இருக்கக்கூடிய தவிட்டு தற்குறிகளை அதுங்க ஒரு பெண் அப்படின்னு சொல்லிக்கணும், அவ்வளோதான். நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, குலதெய்வமாக நம்ம அக்கா இருக்காங்க, தெய்வமாக நம்ம அம்மா இருப்பாங்க, இவங்களும் நம்ம பார்த்துக்குறோம். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்கும் இந்த தவிட்டு தற்குறிகளுக்கு இருக்கிற வித்தியாசமும் பெரிய வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அவ்வளோதான். இப்போ இன்னொரு பெண்ணு சொல்லுது, நான் ரொம்ப நாள் கழித்து கன்சியூவாக இருக்கிறேன், இப்போ தான் கன்சியூவாக ஆகிருக்கிறாங்க. அவங்க வந்து விஜய் வாரான்னு சொல்லிட்டு குடுன்னு 1 மாதம் தான் ஆயிருக்கு, குடுன்னு ஓடி போகிறாங்க. நம்ம இவங்க இதே மாதிரி தான் ஓடி போய் தஞ்சாவூரில் ஒரு பையன் பின்னாடியே போய் செத்தே போயிட்டான். இப்போ கட்சிக்காரர் என்ன சொல்கிறான்னா, எல்லாம் காலை வாரிட்டான். என்ன காலை வாடுறான், நீ தான் கொழுப்பெடுத்து பின்னாடியே போன, இனி மாதிரி திருந்திக்கோ அப்படிங்கிறான். செத்து போயிட்டான் ஒருத்தன் பின்னாடி போய், யாருக்காக, விஜய்க்காக. விஜய் பின்னாடி போய் செத்தே போயிட்டான். செத்து போனதுக்கு பதில் சொல்கிறாங்க, இனிமேலாக திருந்திக்கோங்க, யாரும் பின்னாடி போகாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்கிருந்து நான் 4 hours சென்னைக்கு போகணும். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லேயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரா கூட்டத்தை கூட்டுறா? இதே மும்பை போகும்போது இதே சென்னை ஏர்போர்ட் மூலமாக தான் போகிறார், எவனும் பின்னாடி வரல. இங்கே இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, சென்னையில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு வராரு, யாருமே பின்னாடி வர மாட்டேங்கிறாங்க. அப்போ திட்டமிட்டே நீ ஒரு டீமை உருவாக்கி வைக்கிற, ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வைக்கிற, பின்னாடி வந்து செத்து போன உடனே அவங்க மேலே பழியை போட்டு போயிடுற. இப்போ இதே மாதிரி அந்த சகோதரி சொல்கிறாங்களா, சாரி அந்த தாவைக்காரக்கூடிய ஒரு பெண் சொல்கிறாங்களா, பின்னாடியே நான் ஓடி போகிறேன், 1 மாதம் தான் ஆகுது கன்சியூவான்னு சொல்கிறாங்களா. கரு கலைஞ்சிச்சுன்னா, ஏதோ விபத்தாயிருச்சுன்னா, ஏதோ நடந்துருச்சுன்னா உன்னை யாரும் ஓடி போனதான் இங்கே அப்பாங்க. அப்போது இவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த பொன்ராஜ் விஷயத்துலையுமே என்ன பண்ணுறாங்கன்னா, நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் பேசுகிறாங்க. திரும்பி அவர் ரொம்ப தெளிவடிச்சிட்டாரு, இந்த மாதிரி பேசக்கூடிய பெண்களை மட்டும் நான் பேசுகிறேன், இந்த மாதிரி பெண்களை தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே தாவைக்கால் தவிட்டு தற்குறித்தனமாக பேசியிருக்காங்கல்ல, அவங்க வீடியோ தூக்கி போட்டு காமிச்ச உடனே பெண்களே கரெக்டு தான்ப்பா, அதாவது இவங்க சொல்கிற தமிழ்நாட்டு பெண்கள் சொல்கிறாங்களா, தமிழ்நாட்டு பெண்களே தாவைக்கால் இருக்கக்கூடிய பெண்களை காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி லூசுங்கள் இருக்க போய் தான் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இவங்களே வேண்டாத வேலையை பார்த்து விட்டாங்க. இதுலேயும் நான் தன்னை டிஜிபி அலுவலகத்துக்கு விரண்டு போயிட்டார், புகுந்து போயிட்டார், உடனே ஓடிட்டாருங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணார், டிஜிபி அலுவலகத்துக்கு போன ட்ராவல் டயத்தை விட இருந்த நிமிஷம் கம்மி, மொத்தத்தில் 300 வினாடி இருந்துக்கிறவங்க. ஒன்று எத்தனை 300 வினாடி, 5 நிமிஷம் தான் உள்ளே இருந்திருக்காரு. போயிருக்காரு, டிஜிபி எங்கே இருக்காரு, அவர் உள்ளே உட்காந்துட்டுங்க, அங்கே நடந்து வாழ்க்கைங்க போயிருக்காரு, உள்ளே போய் மனுவை கொடுத்து வெளியில் வந்துட்டார். இதில் பில்டப் கொடுக்குறாங்க, பிளாஸ்ட் பண்ணுறாங்களாம்மா, அவர் பாருங்கள் பெண்களுக்காக களத்தில் இறங்கிட்டார். இந்த செய்தியை திட்டமிட்டே உருவாக்குகின்ற எண்ணம் வேறு, இந்த மக்கள் மேலே அக்கறை யாருக்கு விஜய்க்கு இருக்க போதா, கெட்ட பொண்டாட்டி மேலே அக்கறை இல்லாத மானம் கட்டுவேன் அப்படின்னு இணையதளத்தை கேட்குறாங்கல்லாம், அம்மா அப்பாவை கழட்டி விட்ட துப்பு கட்டுவேன் அப்படின்னு காரி துப்புறாங்கல்லாம். இவருக்கு தமிழ்நாட்டுக்குடைய பெண்களுக்கு மேலே அக்கறை இருக்காமா. இந்த விளாத்தி குளத்தில் சின்ன பிள்ளையை ரேப் பண்ணிட்டாங்க, பொண்ணே போட்டாங்க, விஜய் அங்கே போகலை. ஏன் போக மாட்டேன்னா அது இஷ்யூஸ் ஆகலை. ஆனால் இதே அஜித்குமாருடைய மரணத்திற்கு லாக்கப்டத்துக்கு எங்கே போனார், சிவகங்கை மாவட்டத்துக்கு போனார், திருப்புவனத்துக்கு போனார். ஏன், அது பேசும் பொருள் ஆச்சு. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா கரூரில் 241 பேருக்கு 20 லட்சம் கொடுத்தாரு. இப்போ காஞ்சிபுரத்தில் உன் பின்னாடியே வந்து தஞ்சாவூரில் பின்னாடி வந்து ஒரு செத்து போயிட்ட ஒருத்தன், நீ அவனுக்கு ரூபா கொடுக்க வேண்டாம், அவனை என்னை பார்க்க கூட போனால் அந்த பையன் கொழுப்பில் போனால் இறந்து போயிட்டதாக இருந்துட்டு போட்டோம். சேலம் கூட்டத்தில் உன் கூட்டத்துக்கு வந்து வட மாநிலத்தில் ஒருத்தர் வெயில நின்று நெஞ்சு வலி வந்து செத்து போனார்லா, அவர் ரூபா கொடுத்தியா, கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா இஷ்யூஸ் ஆகலை, அங்கே வந்து 2 லட்சம் மட்டும் கொடுத்து ஏமாற்றியாச்சு. என்ன காரணம்னா அங்கே தமிழ்நாடு அரசாங்கம் நிதி கொடுக்கல, மற்ற கட்சிக்காரங்க பேசும் பொருளாக ஆக்கலை. ஏன் ஆக்கலைன்னா நீ வந்தாலே போனவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எமகாரெலாம் சுற்றி இருக்கிறீங்க. அதனால் இவன் வரவட்டலாம் போன விழுந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை ஏன் துட்டு அந்த காசு 10 லட்சம் தமிழ்நாடு அரசு முக ஸ்டாலின் கொடுக்குறாருன்னா ஏன் வரிப்பணம், அவன் கொழுப்பெடுத்து போய் நிற்கிறான் உன்னை பார்க்குறதுக்கு, லூஸ் தரமாக பொண்டாட்டி பிள்ளை விட்டு நிற்கிறான், பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல நிற்கிறான், ஏன் பணத்தை எடுத்து அரசு கொடுக்குது. நீயும் கட்சிக்காரன் செத்து போகணும், நீ எவ்வளோலாம் கொடு, கோடியை கொடு, இல்லை பிச்சைக்காரத்தனமாக உன் காசு என்னத்தவனா கொடுத்துக்கு பிச்சைக்காரன். ஆனால் ஏன் காசு இந்த அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசு பார்த்துச்சு இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு, இவன் போவான் சாவான், நிதி கொடுக்க முடியாத உடனே இதே விஜய் கரூர் செத்ததுக்கு 20 லட்சம் கொடுத்தாரு. இந்த வடமாநிலத்தில் ஒரு செத்த சேலத்துக்கான ரூபா கொடுக்கல. காரணம் என்ன, இஷ்யூஸ் பெருசாகலை. இப்போ இதே தான்
இந்த விபச்சாரி அவர் சொல்லிட்டார் அப்படின்னு உடனே இது வந்து பேசும் பொருள் ஆக்கும்னு நினச்சாங்க. ஆனால் பேக் ஃபேர் அவங்களுக்கே ஆயிடுச்சு. இது என்னன்னா, இணையதளத்தில் இந்த தாவேக்கா தற்குறிங்க அட்ராக்ஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம எப்படி பேசுகிறோம் பாருங்கள், தளபதிக்காக உயிரை கொடுப்போம், என்னுடைய புருஷனங்களை விட்டு கொடுப்போம் அப்படின்னு பேசக்கூடிய மடக்கு ஊதிங்களை இணையதளத்தில் திரும்பி காட்டுறதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த தவிட்டு தற்கொலை விஜய்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வியே இருக்குது. அதாவது விஜய் அவர்களுடைய பெண்களை தப்பாக சொல்லிட்டாங்கங்காண்டி நேராக களத்துக்கு போகிறாங்க. ஆனால் கட்சியிலன்னு ஒரு மானங்கிட்ட இங்கே இருக்கிறாங்களா? உலகத்தில் நான் திரும்பியும் சொல்கிறேன், எப்போதுமே சொல்லுவேன், உலகத்தில் ஒட்டுமொத்த ஆபாச கெட்ட வார்த்தை, ஒட்டுமொத்த அயோக்கிய பையன், உலகத்தில் 100 பெண்ணை கற்பழிச்சுவேன், பச்சை குழந்தை கற்பழிச்சுவேன், இவனை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரே ஒரு விச்சுவல் வாரிஸ் போதும், ஒரே ஒருத்தம் போதும், அவன் திராஸ் தான் கீழே நிற்கும். இடம் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் திராஸ் தான் கீழே நிற்கும். உலகத்திலேயே அசிங்கம் பிடிச்சவன், ஆபாசமானவன், மானம் கெட்டவன்னா தாவேக்கா கட்சி இருக்கக்கூடிய ஒரு கேடு கட்டவன் தான். அந்த கேடு கட்டவனை உருவாக்கி வச்சுக்கிட்டு எந்த பெண்கள் பேசினாலும் அவன் குடும்பத்திலிருந்து, அவன் பொண்டாட்டிலிருந்து, அவன் பிள்ளை வரைக்கும் பேசக்கூடிய மானங்கட்ட ஈத்திர கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு மானங்கட்ட பையன் பொன்ராஜ் அவர்கள் வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லி நேராக அங்கே போகிற டிஹெச்பி அலுவலகத்துக்கு போகிறார். இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் போக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, உன் கட்சியில் ஒன்றை தடவை எவனும் இருக்க மாட்டான். ஏன்னா நீ பேச மாட்டேன், வாய்த்து எதுக்கு நீ பேச மாட்டேன். போன மாதிரி விரிஞ்சொத்தை பார்த்து 3 மணி உட்காந்து நேரத்தை கடத்திட்டு போயிடுவேன், போன மாதிரி நீ போயிடுவேன். ஆனால் மற்ற இருக்கக்கூடிய எல்லாருமே அதாவது இந்த 12 மணிக்கு மேலே செக்ஸ் கதையெல்லாம் பேசுவாங்க. இவங்க அந்த ஸ்பேஸில் வெளிப்படையாகவே கெட்ட வார்த்தை போட்டு மட்டும் தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நீ மற்றவங்கள்ட்ட ஒழுக்கத்தை எதிர்பார்க்கல. உன் கட்சிக்கார எப்படி இருக்கா நீ முதல்ல பார்க்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆபாசக்காரங்க, கெட்ட வாரத்தில் ஊறி தொலைச்சவங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க வீட்டிலேயே இப்படி தான் பேசுவாங்க போல. அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அவன் தங்கச்சி கிட்ட, அவன் அக்கா கிட்ட, பொண்டாட்டி கிட்ட, பிள்ளைகிட்ட இப்படி தான் பேசுவாங்க போல இருக்குது. கெட்ட கெட்ட வார்த்தையில் கம்மனு போடுறாங்க மானங்கட்டவங்க. இந்த மானங்கட்டிங்க வச்சுக்கிட்டு நீதி கட்டி டிஹெச்சி உலகத்துக்கு இந்த மானங்கட்டி விஜய் போய் நிற்கிறான். வெக்கப்படுங்க, கேவலப்படணும். ஒரு தற்கூரி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோமே, இவங்களால் நமக்கு கெட்ட பேர் வருத, இனிமேல் இப்படி பேசாதாம்மா, இப்படி செய்யாதாம்மான்னு சொல்லி நெறிமுறைப்படுத்தும் மானம் கெட்டவனை அதுக்கு பிறகு நீதிக்கு போய் கேளு.